வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பீட் த ஹீட் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த வெயில் காலத்தை சமாளிப்பதற்காக 3 முத்திரைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 முத்திரைகளில் முதல் முத்திரையாக நாம் பார்க்கறது வருண முத்திரை. இந்த முத்திரையானது நம்மளுடைய உடலில் நீர் சக்தி இழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும். இது நல்லா கவனிங்க. உங்களுடைய பெருவிரல்களோட நுனியையும் சுண்டு விரலோட நுனியையும் ஒன்றை ஒன்று தொடும்படி, அதாவது 2 நகங்களும் ஒன்றை ஒன்று தொடும்படி நம்ம வைக்கிறது தான் வருண முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது முத்திரையாக நாம் பார்க்க இருப்பது பிராண முத்திரை. இது நம்மளுடைய உடலோட வெப்பத்தை தனிச்சு, அதாவது குளிர்விக்கிறதுக்காக பயன்படுத்துகிற முத்திரை இந்த பிராண முத்திரை. இந்த முத்திரை செய்யும் பொழுது நாம் பெருவிரலோட நுனியோட சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல்களோட நுனிகள் படும்படி வைக்கணும். அதாவது இதுவும் 3 நகங்களும் ஒன்றை ஒன்று தொடும்படி வைக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது சிலர் தவறுதலாக, அதாவது உள்பகுதிகள், விரல்களோட உள்பகுதிகள் ஒன்றை ஒன்று தொடும்படி வைத்திடுறாங்க. அந்த மாதிரி இது கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்போ பார்க்குற மாதிரி நீங்கள் வைத்தா இந்த பிராண முத்திரை மட்டும் இல்லை, வேறு எந்த முத்திரைகளும் அதற்கான பலன்கள் கொடுக்காது. இது மாதிரி நுனிகள் தொடும்படி வைக்கணும். மூன்றாவது முத்திரையாக நாம் பார்க்க இருப்பது உஷ்ணஷீர் முத்திரை. இந்த முத்திரையோட பேரே உங்களுக்கு இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பெருவிரலோட அடிப்பகுதியில் ஆள்காட்டி விரல், நடுவிரல் இரண்டையும் வைத்து அந்த விரல்களுக்கு இடைவெளி வராமல் இந்த மாதிரி பெருவிரல்களால் இந்த மாதிரி நீங்கள் அதை மூடிட்டு பண்ணணும். இதுதான் உஷ்ணஷீர் முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், இது மாதிரி இடைவெளி விட்டுறக்கூடாது. இந்த பெருவிரலோட அந்த இடைவெளியே இல்லாமல் மூடிட்டு பண்ணணும். இதுதான் உஷ்ணஷீர் முத்திரை. இப்போ ஒவ்வொரு முத்திரையும் 8 நிமிடங்கள் வீதமாக காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த உடல் அதாவது அதீத வெப்பத்தால் இந்த கத்திரி வெயிலில் ஏற்படுற வெப்பம் குறைந்து நம்ம உடல் பாதுகாக்கப்படும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவிற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.